இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு யாரும் வரவேற்கிறேன். I welcome each one of you for this wonderful morning service. நிச்சயமாக தேவன் இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் பேராக ஆராதனைக்கு வந்தாலும் நம்ம மத்தியில் தேவன் இருக்கிறார். நம்ம மத்தியில் தேவன் இருக்கிறார். நிச்சயமாக தேவன் இந்த நாளிலே நம்ம கூட இருந்து இந்த ஆராதனையை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் அவர் நம்மளோடு இருந்து இந்த ஆராதனையை சிறப்பாக வழிநடத்த போகிறதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இதனால கூட இந்த காலை வேளையில் தியானிக்கணும்னு தெரிஞ்சுக்கப்பட்ட வேத வசனம் ஹீப்ரு 12ஆம் அதிகாரம் வசனம் 28, 29. முதல்ல இங்கிலீஷில் வாசிக்கிறேன், அப்புறம் தமிழில் வாசிப்பாங்க. வசனம் 28, ஹீப்ரு 12:28. Therefore, since we are receiving a kingdom that cannot be shaken, let us be thankful and so worship God acceptably with reverence and for our God is consuming fire. தமிழ் வாசிக்கப்படும். எபிரேயர் 12ஆவது அதிகாரம் வசனம் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆமென். ஜனமே, இந்த வசனம் காலையில் பயப்படுத்துகிற ஒரு வசனமாக இல்லை, ஆனால் எச்சரிக்கிற ஒரு வசனம், ஒரு கட்டளையாக தேவன் இந்த நாளில் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா பக்தியோடு கனத்தோடு அவர் ஆராதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறாரு. அவரோட ராஜ்யம் அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம். இன்றைக்கி நாளில் பார்க்குறோமோ அரசாங்கம் ஒழுகுது, ஆனால் தேவனோட ராஜ்யம் அசைக்க முடியாது. ஐயோ, நம்ம நன்றியோடு இந்த காலவேளையில் அவரை துதிப்புமாக ஜெபம் செய்வோம். இந்த காலவேளை சுவாமி கர்த்தாவே, இந்த காலவெளியில் சுவாமி ராஜா அப்பா உண்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தாவே ராஜா அப்பா, நீ பெரிய தேவன் ராஜா நீர் அப்பா. கர்த்தாவே, இந்த வசனம் கர்த்தாவே எங்களை பயப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இல்லை, ஆனால் எங்களை எச்சரிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கு. எங்களே அப்பா இப்படியாக நீ எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தையா இருக்கு. கர்த்தாவே அப்பா, உண்மையோடு உண்மை ஆராதிக்கத்தக்க, கனத்தோடு உண்மை ஆராதிக்கத்தக்க
பக்தியோடு பயபக்தியோடு உம்மை ஆராதிக்கத்தக்க ராஜா, கர்த்தாவே நன்றியோடு இதயத்தோடு உம்மை ஆராதிக்கத்தக்க இந்த காலவெளியில சுவாமியப்பா எங்களே இதயத்தோடு அப்பா அந்த நன்றியோடு சிந்தியை தாரும் அப்பா. எங்களோட நீ பேசும் கர்த்தாவே அப்பா. ஆம் சுவாமி, நன்றியோடு இதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கணும் கர்த்தாவே. இந்த காலவெளியிலே எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நீ கொடுத்திருக்கிற கர்த்தாவேப்பா. விசுவாசத்திலே அந்த ராஜ்யம் அப்பா நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவேப்பா. அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம் கர்த்தாவேப்பா. இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் அசைக்கப்பட்டதுப்பா. மலை போல இருக்கிற ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம் கர்த்தாவேப்பா. பெரிய ஒரு வசதியினால் இருந்த ஒரு நாடுகா இருந்தா கூட, ராஜ்யமா இருந்தா கூட அப்பா அந்த நாட்டிலே அசைக்கப்படுது ராஜா. ஆனா உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவேப்பா அசைக்க முடியாத ஒரு ராஜ்யம் கர்த்தாவேப்பா. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த காலவெளியில சுவாமிப்பா. தேவனே எவ்வளவு நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கணும். ஆம் சுவாமி ராஜா, நன்றியோடு இதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கத்தக்க இந்த மனிதனை நம்பலாம் கர்த்தாவே. அவன் மாறலாம் அப்பா, நம்மளை ஏமாத்தி போகலாம் கர்த்தாவேப்பா. அரசாங்க கர்த்தாவே சொன்னது ஒவ்வொரு எலெக்ஷனையும் மாத்தி சொல்லலாமா ராஜா. ஆனா தேவனே உம்முடைய வார்த்தை மாறாத வார்த்தையப்பா. உம்முடைய ராஜ்யம் அசைக்க முடியாத ராஜ்யம் கர்த்தாவேப்பா. மேல நம்பிக்கை வைக்கக்குள்ள கர்த்தாவேப்பா, விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தாவேப்பா அப்பா, நன்றியோடு இதயத்தோடு நோக்கி பார்க்கக்குள்ள கர்த்தாவேப்பா. கர்த்தாவே நீர் எங்களை அப்பா ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன், எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிற சுவாமியப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிற சுவாமியப்பா. இந்த கால வழியில சுவாமி ராஜா அப்பா அந்த முழு ஆராதனையோடு சுவாமியப்பா கர்த்தாவே நான் நன்றியோடு இதயத்தோடு இந்த காலத்தில் இந்த கால வழியில் நாங்கள் அங்க உட்கார்ந்து இருக்க அமர்ந்து இருக்க ராஜா உம்மோட சமூகத்திலே எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவேப்பா. உம்மை நினைத்து பார்க்கல எவ்வளோ சந்தோஷம் கர்த்தாவேப்பா. உம்முடைய அப்பா வரணிக்குள்ள கர்த்தாவேப்பா இயேசுவே நினைத்து பார்க்காத அளவுக்கு மேல கர்த்தாவேப்பா. இயேசுவே நீர் வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்லமையின் தேவன் கர்த்தாவேப்பா ராஜா. நீ எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. நாங்கள் சில வழியில நாங்கள் மறந்து போறோம் கர்த்தாவேப்பா ராஜா. ஆம் கர்த்தாவே ராஜா, எங்க நாவுக்கு அப்பா சில வேளையில கொஞ்சம் தான் கேட்குதுப்பா. ஏன்னா நாங்க எங்க தேவன் அறியாத படிய கர்த்தாவே நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறோம் கர்த்தாவேப்பா. ஆனா நீ எவ்வளவு பெரிய தேவன் ராஜா, எவ்வளவு ஆசீர்வதிக்கு நீ காத்து கொண்டிருக்கிறப்பா அந்த காலவெளியில சுவாமி ராஜா. தேவனே எங்க நாவை திறந்து நாங்க கேட்கத்தக்க ராஜா. இந்த துதி வேலையில் கூட எங்க நாவை திறந்து நாங்க துதிக்கத்தக்க ராஜா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே நாங்க முழு மனதோடு நாங்க ஆராதிக்கத்தக்க தேவனே எங்களை வழி நடத்தும் இந்த காலவெளியில சுவாமி ராஜா. கர்த்தாவே இந்த முழு ஆராதனை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஒருவரோடு வரும் அப்பா, அவங்க வார்த்தையோடு நீ பேசும் கர்த்தாவேப்பா. எங்க உள்ளத்தை தொடரும் கர்த்தாவேப்பா. ஒரு மன மாற்றோடு நாங்கள் வீடு செல்லத்தக்க இயேசுவே மனித நலிந்து ராஜா, நலிஞ்சோட உள்ளத்தோட அப்பா ராஜா. இயேசுவே கர்த்தாவே பலப்பட்டு நாங்கள் வீடு செல்ல எங்களை ஆசீர்வதியும் அப்பா ராஜா. இந்த துதி வேலை கூட ராஜா இயேசுவே அப்பா நாங்கள் அசையாம சில போல நிற்காம ராஜா, ஆனா உண்மையாக எங்க கைகளை உயர்த்தி நாங்கள் துதிக்கத்தக்க ராஜா எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தப்படி இயேசுவின் வல்லமை நாமத்தை ஜெபிக்க ஜீவன பிதாவே ஆமென். இன்னும்படியாக இந்த வழியில நம்ம ஹீம் 123வது ஹீம் நம்ம பாடுவோம். sing hymn 123 and after that we will have the praise and worship. Fortress, holy one.
நம்ம ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிப்போம். விட்டு விலகாத ஆண்டவர்
eyes and sing this last song together.
தேவனே ஆண்டவரே, இன்னைக்கு நீர் உங்களோட பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது அல்லவா ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாம உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரலோக தேவன். ஆனா நாங்கள் ஆண்டவரை கூடி துதிக்கும் போது எங்கள் மத்தியிலே வல்லமையாக இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பலவிதமான துன்பங்கள், சோதனையிலே, நெருக்கங்களிலே அமர்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவரே, நீர் எல்லோயான தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை கண்ட தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. நீர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. பாடுவோமா? எல்ரோயி தேவனே, என்னை கண்ட தேவனே. சுகம் தருகிற தேவன். சரீரம் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆண்டவரே நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையில இருக்கிற ஏக்கங்களை, இருதயங்கள்ல இருக்கிற யோசனைகளையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். அதில் எங்களுக்கு சுகம் இல்லை ஆண்டவரே. யெகோவா ராஃபா, நீர் எங்களுக்கு அதிலே சுகம் தரும்படியாய் இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம். சுப சிந்தையிலே நாம் அமர்ந்திருப்போம். தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. உங்களை நாம் பாடினோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்தினோம். Lord, we have exalted your name for what you have done in our lives. Though we are many, O Lord, but we are one in Christ. ஆண்டவரே, நாங்கள் வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறது ஒரு நோக்கம், உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that Holy Spirit rule over us. Take control of our mind. Take control of us, Lord. ஆண்டவரே, நாங்கள் இங்கே எந்த சூழ்நிலையில அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். Lord, only you know in what situation we are seated here, Lord. ஆண்டவரே, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நினைப்போம். ஆனால் அதை யார் இடத்துல சொல்லுவது, யாரை நம்பி சொல்லுவது, எப்படி சொல்லுவது, எங்க சொல்லுவது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பலவிதமான யோசனையோடு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் கொடுக்கிற ஒரே வார்த்தை, உன்னை கண்ட தேவன் நான். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களுக்கு நீர் நினைவு மூட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for reminding us that you are watching over us, that you know what we are going through. ஆண்டவரே, நாங்கள் ஒரே நபர் நாங்கள் நம்பி எங்களுடைய சூழ்நிலையை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது நீர் மாத்திரம். Lord,
only you we trust to share all our burdens, all our anxieties, our depression, our stress. We may be young, we may be elderly, but a lot of things that we face in this world, a lot in this life. ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அநேக சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்கு, அநேக சவால்களை சந்திப்பதற்கு ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கடந்து போகிறோம். ஆனால் இதில் எல்லாம் நடுவிலே ஆண்டவரே நாங்கள் போகிற ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் நீர் எங்களோடு ஆண்டவரே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you for your presence. Though sometimes we murmur, though sometimes we complain, Lord, where are you? Why are you not hearing? But yet, Lord, deep within us, Lord, in our hearts, we believe that you are right there beside us, Lord. எங்களுக்கு உதவியான வேண்டிய ஆட்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீ எப்பொழுதும் ஆண்டவரே அனுப்பி கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இப்படியாய் மனநலையும் ஆண்டவரே இப்படியாய் யோசனைகள் சிந்தனையினால ஆண்டவரே பாதிப்படைந்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அது கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் இவர்களுக்காக. தேவன் இவர்களுக்காக ஆண்டவரே உதவி செய்யும்படி, கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will help those who are stuck in these situations, that you will open a door for them, Lord, that they might find their peace and joy again in you. ஆண்டவரே கர்த்தரே, நீ பேசுவதற்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய சபையின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையின் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் கூடி வந்து எல்லா ஊழியங்களையும் செய்யும் போது ஒரு மனமாய் ஆண்டவரே ஒரே நோக்கத்தில் ஒரே சிந்தையாய் நாங்கள் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீ நடத்தினீர், இனிமேலும் ஆண்டவரே தொடர்ந்து நீ நடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்முடைய திருச்சபை, இது உம்முடைய ஊழியம், நீர் எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே. நீர் எந்த சிந்தனையில வைத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை திருச்சபை உண்டாக்கினீரோ அந்த சிந்தனையை நாங்கள் பெரும்படியா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இதோ ராஜா ஆண்டவரே அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே இப்படியாய் தொடர்ச்சியாக உமக்காய் நாங்கள் எழும்பி ஓடும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலையும் ஆண்டவரே தழுந்து விழாதபடி நீர் எங்களை காத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய திருச்சபை, நீர் எங்களை ஆண்டவரே இங்கே ஒரு கருவியாய் வைத்திருக்கிறீர், எங்களை பயன்படுத்தும். உம்முடைய திருச்சபைக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக ஆத்துமாக்கவே ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கு அழைத்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை நாங்கள் கேட்கும் போது நாங்கள் ஆண்டவரே எங்களோட கடமை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for new souls that they might hear the God's word. Lord, as we worship you, as they go around, as they walk around the church, let them to feel your presence. Let them to come and feel, who is this God? Why as they walk through the church, they feel the love and joy, the comfort that they have in you, Lord. ஆண்டவரே, இப்படியாக வந்து தேவனை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக இந்த ஆட்கள் வரும்போது Lord, as the souls come in, teach us that what we should do, teach us how to treat them. ஆண்டவரே, எப்படி இவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இடத்துல வருகிறவர்களே நீங்கள் ஒருபோதும் நீர் ஒதுக்கி தள்ளினதில்லை. ஆனாலும் ஆண்டவரே நீ எப்பொழுதும் அவர்களை ஏற்றுக்கொண்டீர். ஒரு வித்தியாசமான அன்பை ஆண்டவரே நீ காண்பித்தீர். அதே அன்பை இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் நீ தாரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹெல்ப் அஸ் அண்ட் லீட் அஸ். ஆண்டவரே, தொடர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அதிகமாய் நாங்கள் பார்க்கிறோம் அநேக திருச்சபைகள், அநேக கிறிஸ்துவர்கள் ஆண்டவரே உமக்காய் நிற்கிறவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே, Lord, there are many churches, many ministers, many Christians, Lord, are being persecuted. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே இங்கே அமர்ந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதே ஸ்லாக்கியத்தும் அவர்களுக்கும் கர்த்தர் நீ தருவீராக. ஆண்டவரே, இப்படியாய் உமக்காய் உபத்திரவப்படுகிறவர்களை இந்த திருச்சபையும் ஆட்களையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்களோட ஊழியத்தை கர்த்தர் பெருக செய்வீராக. ஆண்டவரே, அவர்களோட குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நெருக்கத்திலும் ஆண்டவரே தொடர்ச்சியாக ஆண்டவரே நம்பிக்கையை இழந்திராமல் விசுவாசத்தை ஆண்டவரை விட்டு விலகிறாதபடி நீர் அவர்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில இருக்கும் போது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற அந்த வேதனை, அந்த கலக்கங்கள்,
அது உமக்கு தெரியும் ஆண்டவரே, நிச்சயம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அநேக காரியங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை எழுப்புவீராக ஆண்டவரே. நீர் உம்முடைய சீஷர்கள் இடத்துல சொன்னது போல 1 மணி நேரமாவது ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் அதை வைத்து ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே 1 மணி நேரமாவது விழித்திருந்த ஆண்டவரே சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்ள, அதற்காக ஜெபிக்க, கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் நாட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோட பேசும். நீர் எங்கள் இருதயத்தில் ஆட்கொண்டு ஆண்டவரே இப்படி போன்ற விதைகளை கர்த்தர் நீ வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த உபத்திரப்படுகிற கிறிஸ்தவர்களும் திருச்சபையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, மேன்மையாய் ஆண்டவரே, மகிமையாய் ஆண்டவரே, அதிக ஜனங்கள் ஆண்டவரை வந்து உம்முடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருளும். இன்றைக்குள்ள சத்தியத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாய் போதுகிற ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கொண்டு வரும்போதும் கூட அது எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அது மாற்றும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as the message comes today, we pray that it will convict us, that it will transform us towards the cross, towards you, O Lord. ஆண்டவரே உமக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தியமானது ஆண்டவரே இன்னும் உம்மோடைய நெருங்க எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். மீதி உள்ள எல்லா நேரங்களும் உம் கரத்தில் ஒப்புக் கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். பிதா, உம் நாம பரிசுத்தப்படுவதா, உம் ராஜ்யம் வருவதா, உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுதா. அன்றன்ற ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சிக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உங்களுக்கே. ஆமென், ஆமென். சபையார் எந்திரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். You will arise for reading of the word today. The scripture reading is taken for this wonderful service from the Gospel of Matthew, chapter 24, verses 3 to 14. நாளிலே தெரிந்துப்பட்ட வேத வசனம் மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 3 14 வரைக்கும். இன்று காலை ஆராதனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பாகம் மத்தேயு 24 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை. வசனம் 3. பின்பு அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வசனம் 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். கர்த்தர் தாமே திருவசனம் மூலியமாக நம்மளோடு பேசுவாராக. ஆமென்.
Today's scripture reading is taken from the book of Matthew, chapter 24, verses 3 to 14. As Jesus was sitting on the Mount of Olives, the disciples came to him privately. "Tell us," they said, "when will this happen? And when will be the sign of your coming and of the end of the age?" Jesus answered, "Watch out that no one deceives you, for many will come in my name, claiming, 'I am the Messiah,' and will deceive many. You will hear of wars and rumors of wars, but see to it that you are not alarmed. Such things must happen, but the end is still to come. Nation will rise against nation, and kingdom against kingdom. There will be famines and earthquakes in various places. All these are the beginning of birth pains. Then you will be handed over to be persecuted and put to death, and you will be hated by all nations because of me. At that time, many will turn away from the faith and will betray and hate each other. And many false prophets will appear and deceive many people. Because of the increase of the wickedness, the love of most will grow cold, but the one who stands firm to the end will be saved. And this gospel of the kingdom will be preached in the whole world as a testimony to all nations, and then the end will come." Amen. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இப்படி வார்த்தை வாசிக்க கேட்டோம் அப்பா. இப்போதும் இப்படி வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதும் நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே, ஆமென். கிறிஸ்து கருமையானவர்களே, இன்றைக்கு மத்தேயு 24 நாம் வாசிக்கப்பட கேட்டோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து உம்முடைய வருகைக்கும் உலகத்திற்கும் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு கேட்டாங்க. என்ன அடையாளம்? So the disciples of Jesus Christ came and asked Jesus, "Lord, tell us what shall be the sign of your coming and the end of the world." இங்கே வரப்போறீங்க, உலகம் முடிய போகுது, அதுக்கு அடையாளம் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து அவளுக்கு எச்சரிக்கையாக அவர் கூறுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Do not be deceived. Jesus answered and said to them, "Take heed that no man will deceive you." இங்கே வந்துட்டாரு, அங்கே வந்துட்டாரு, இப்படியெல்லாம் சொன்னால் ஏமாந்துடாதீங்க. ஏனெனில் அநேகர் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். Many people will say, "I am Christ, follow me." Don't be deceived. அப்புறம் அவர் சொன்னார், யுத்தங்களும் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கும். யுத்தம் செய்தி, நிறைய யுத்தங்கள் வந்து விட்டது. உலக மகா யுத்தங்கள் எல்லாம் வந்துருச்சு. இன்னும் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதீங்க, இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லியிருக்கார். This will happen. அப்புறம் அவர் சொல்றாரு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். Nation will come against nation and people will come against people. அப்புறம் சொல்றாரு, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடத்துல உண்டாகும். பஞ்சம் வந்திருக்கு, கொள்ளை நோய் வந்துட்டு போச்சா இல்லையா? உலகத்தையே ஒரு ஆட்டிட்டு போயிடுச்சுல. மற்ற டைம்லாம் கொள்ளை நோய் வந்தால் ஒரு இடத்துல தான் வரும். இது உலகம் முழுக்கும் அந்த கொள்ளை நோய் வந்து போயிடுச்சு. பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நடைபெறும். இப்போ பூமி அதிர்ச்சி கேள்விப்படுறீங்களா?
ஒவ்வொரு நாளும் பூமி அசைந்து கொண்டே இருக்கிறது. எவ்ரி டே we hear there's earthquake somewhere. There's earthquake somewhere. ஆப்கானிஸ்தானில் நடுங்குனது, மியான்மரில் நடுங்குச்சு, மலேசியாவில் நடுங்குச்சு, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு இருக்க பூமி நடுங்கி கொண்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். He said, nation shall come against nation, kingdom against kingdom, and these shall be famine, pestilence, earthquake in diverse places. All these things are the beginning of sorrow. நம்புறீங்களா? We are in the time of tribulation, already started. இன்னும் வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க, உடனே தொடங்கி விட்டது. ஐயோவே, உணர்றீங்களா? உபத்திரம் தொடங்கிருச்சுன்னு உங்க உணர்றீங்களா? வேதம் சொன்னா அது சத்தியம். If the Bible says it is the truth, whether you believe or not, it has started. தொடங்கி விட்டது. அவர் சொல்றாரு, you will be many, and he told them, they shall deliver you up to affliction and shall kill you, and you shall be hated by all nations for my sake. யார் நாமத்தினால நீங்க எல்லாரும் வெறுக்கப்படுவீங்க. இதெல்லாம் நல்லா நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? When he says you will be hated by everybody, you like it? We want everybody to love us, is it not? We want everybody to accept us, is it not? எல்லாரும் நம்மளை விரும்பணும், எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம விரும்புகிறோம். நம்ம உங்களுக்கு எல்லாரும் வெறுப்பாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? You will be hated by everybody. அப்பொழுது உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்க நாமத்தில் அவர் சொல்றாரு, பகைக்கப்படுவீர்கள். And then shall many be offended and betray one another and shall be hate one. காட்டி கொடுத்துருவாங்க. குடும்பத்தில் கிறிஸ்தவங்க, இவங்க தான் கிறிஸ்தவங்க, நாங்கள் இல்லை. அவங்க தான் கிறிஸ்தவங்க, நாங்கள் இல்லை. நாங்கள் கிறிஸ்தவங்க இல்லை. என்ன பண்ணுவாங்க? மறுதளிச்சிருவாங்க. அந்த உபத்திரம் வரும்போது, நீ கிறிஸ்தவனா, ஒரு கத்தி எடுத்துட்டு நீ கிறிஸ்தவனா, நான் கிறிஸ்தவன் இல்லை. Many people will betray. You will not stand and say, yes, I am a Christian. The Lord Jesus, I believe in Jesus Christ. He saved me. Believe in Him. You will also be. சொல்லுவோமா அந்த நேரத்தில்? ஆண்டவர் சொன்னாரு, நிறைய பேர் நான் கிறிஸ்துவ மறுதளிச்சு விடுவாங்க. கொலை செய்யப்படுவீங்க, வெறுக்கப்படுவீங்க. நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அப்போ கடைசி அவர் சொல்றாரு, அக்கிரமம் மிகுந்து போகும், அன்பு தணிஞ்சு போயிடும். அன்பே இருக்காது. உலகத்தில் அக்கிரமம் மிகுந்து போகும். And then it says, iniquity shall abound and love of many will become cold. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் கடந்து சொல்லுங்க. But if you are faithful till the end, you will be saved. He didn't say because you call Jesus, Jesus, you will be saved. You have to be faithful till the end. முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். அப்பதான் ரட்சிக்கப்படுவீங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். The gospel of this kingdom should be preached to all nations. Then the end will come. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, நாம் உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இன்று சபையாக கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவளாக இருக்க வேண்டும். Dearly beloved, we have gathered today as a church. Do you realize at what time we are in? This is the end time.
உபத்திரவத்தின் காலம் தொடங்கிவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. The coming of the Lord Jesus Christ is near. ஆயத்தமாக இருக்கிறோமா? கேள்வி. Are we ready? ஆயத்தமாக இருக்கிறோமா? அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மில் அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப தூங்கிக்கிட்டு இருக்கோம். Many of us are sleeping. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிக்கிட்டு இருக்கோம், உணர்வு இல்லாதவளாக இருக்கோம். வரப்போறாருந்து உணர்ந்து கொள்ளவே முடியல. We are not aware that the coming of the Lord is very near. உணர்வு இல்லை, வரப்போறாரு சீக்கிரம் என்று உணராமல் இருக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு எழுப்புதலின் சத்தம். This is a wake up call. Get up, be ready. This is a wake up call for us today. தூங்கிட்டு இருக்கும் போது அலாரம் அடித்தா என்ன சொல்லும்? எழுந்துறேன்னு சொல்லல. அதே மாதிரி இன்னைக்கு this is a wake up call for us. Get up, get ready. எழுந்திருங்கள், ஆயத்தப்படுங்கள். கிறிஸ்து கருமையான்களே, Jesus is coming soon. Get ready. 3 காரியத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். 3 things we should remember. Abide in the love of Christ and do His will. Mother, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்யுங்க. 2வது, stand firm in your faith. விசுவாசத்தில் உறுதியாக, நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். 3வது, keep the faith. Do not deny Christ. விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள், இயேசுவை மறுதலிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்புல நிலைத்திருந்து கிறிஸ்து அருமையானவர்களே அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மள அநேகர் பல காரியத்தில் சபையில் உற்சாகமாக செய்கிறோம் இல்லையா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பலவீனமாக இருக்கும். We do many things in the church, but in our spiritual life we are very weak. We are sleeping. அநேகர் உள்ளான மனுஷன்ல வல்லமை இல்லாமல், ஆவியின் வல்லமை இல்லாமல் உலக பிரகாரமாக ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். Because we do not have the spiritual strength within, we are living according to the ways of the world. உலக பிரகாரமாக ஜீவித்திருக்கோம், உணர்வு இல்லாதவளாக கிறிஸ்து கருமையாக இருக்கோம். Because we are weak spiritually, we are not able to keep the commandments and the teachings of Lord Jesus Christ. உள்ளான மனுஷன் பலவீனமாய் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய கற்பனைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய முடியாதவளாக இருக்கிறோம். எத்தனையோ முறை சொல்றாங்க, எத்தனையோ முறை பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனா உள்ளுக்கு போக மாட்டேங்குது, கீழ்ப்படிய முடியவில்லை. ஏன்? உள்ளான மனுஷன் பலவீனமாக இருக்கிறான், ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமாக இருக்கிறான். Because we are spiritually weak. That's why we are not able to obey the teaching and commandments of the Lord Jesus Christ. We need to be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவளாக இருக்க வேண்டும். But many of us are filled with self. அநேகர் சுயத்தினால நறுமினவளாக இருக்கும். நான் எனக்கு செய்யல, எனக்கு பண்ணல, இது எனக்கு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க, நான் you're full of self. நீ எனக்கு இதை செய்யல. எவ்வளோ முறை, எவ்வளோ காரியங்களில் இந்த சுயம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. ஏன்னா உள்ளுக்கு அந்த சுயம் இன்னும் சாகலை. Because we always, that I is so prominent in our life. Only when the self dies,
the life of Christ will be revealed in our life. அந்த சுயம் செத்தாதான் இயேசு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியும். அந்த சுயம் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து நம்மள வெளிப்பட முடியாது. The self should die. Paul says in Galatians 2:20, யாராவது வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 2:20 பவுல் இப்படியாக சொல்கிறார். யாராவது வாசிங்க, கலாத்தியர் 2:20. ஆமா. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில அறையப்பட்டேன், இனி ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். Paul says, I've been crucified with Christ. It's no longer I who live, but Christ lives in me. Christ lives in me. இப்படி நம்மால சொல்ல முடியுமா? Can you say that? Can we say that? நான் இல்லை, கிறிஸ்து தான் என்னில் ஜீவிக்கிறார் சொல்ல முடியுமா? நம்ம முற்றுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாதான் அப்படி சொல்ல முடியும். Only when we totally surrender ourselves to Christ we can say that. இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த சுயம் அப்படியே இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. Only when we totally surrender ourselves to Christ, then only we can say, it's no longer I live, Christ live. I've been crucified with Christ, but yet I live. ஜீவிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால ஜீவிக்கிறேன். இனி கிறிஸ்து தான் என்னில் ஜீவிக்கிறார் என்று எப்போ சொல்ல முடியும்னா, முற்றுமாய் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாதான் சொல்ல முடியும். Only when we surrender ourselves totally to Christ we can say. We are spiritually weak because we have not totally surrendered our life to Christ. We believe in Christ. We have received Christ. We know that we are the children of God. And we know the Father has given us the Holy Spirit. He is in us. But only when we surrender our life totally to Christ, then only Christ will be revealed. If we don't surrender, we will be spiritually weak people. What should we do to be strong in Christ? என்ன செய்யணும் சொல்லுங்க? What should we do? Totally surrender our life to Christ. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? முற்றுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். Christian life is meant to be lived in the power of the Holy Spirit. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம சுய பலத்தில் அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நடத்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ எவ்வளவு தான் நல்லவனா இருக்க முடியாது. You need to surrender yourself totally to the Lord. You need to be led by the Holy Spirit. கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நடத்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. Without the Holy Spirit, we will not have the strength to face the challenges of life. நம்ம வருகிற சவால்களை எல்லாம் சந்திக்க பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாம நம்மளால முடியாது. Surrender your life to Christ. When we surrender our life to Christ, the Spirit of God will lead us in the path of righteousness. முற்றுமாக ஒப்பு கொடுக்கும் போது அனுதினமும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துவார். It's a total surrender every day.
As we surrender every day to the Lord, the Spirit of God will lead us in the path of righteousness. Surrender your life to Christ and be filled with the Holy Spirit. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவளாக இருங்க. Be filled with the Holy Spirit. Can somebody read Ephesians 5:18? எபேசியர் 5:18 வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5:18. Okay. Do not be drunk with wine, in which is dissipation, but be filled with the Spirit. துன்மார்க்கருக்கு ஏதுவாக மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருங்கள் என்று கூறுகிறது. Be filled with the Holy Spirit. Only when we totally surrender our life to Christ, we will be filled with the Holy Spirit. Or else we will be filled with self. We will be filled with self. If you don't surrender your life to Christ, we will be filled with self. கிறிஸ்து கருமையானவர்களே, be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட ஒப்பு கொடுப்போம். பிலிப்பியர் 2:13 யாராவது வாசிக்கிறீங்களா? Philippians 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். He gives us the desire and help us to do what He wants us to do when we totally surrender to Him. It's the Holy Spirit who gives us the desire to live a holy life. He gives us the desire. For it's God who works in you to both to will and to do His good pleasure. When we are filled with the Holy Spirit, led by the Holy Spirit, the Spirit of God will create a godly desire in our heart. அவர்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் தான் தேவ பக்திக்குரிய விருப்பத்தை நம்ம உள்ள உண்டாக்குவார். அவர் தான் உண்டாக்குவார். The Spirit of God will give us the desire to have intimate relationship with Christ. இயேசுவோடு நெருங்கிய உறவா இருக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தை அவர் தான் நமக்கு கொடுப்பார். It's the Holy Spirit when you totally surrender your life to Christ. To dwell in His presence, to worship Him, to enjoy His presence, and to love Him wholeheartedly. It is the desire the Holy Spirit gives. அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அவரை ஆராதித்து அவரோடு ஐக்கியம் கொண்டு அவரை முழு மனதோடு நேசிக்கத்தக்கதான ஒரு விருப்பத்தை ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் தருவார். It's not by our strength. This desire is given by the Holy Spirit when you surrender. கிறிஸ்து கருமையானவர்களே, நம்ம உள்ளத்தில் இருக்க விருப்பம் என்ன? நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நல்லா சாப்பிடணும், ஜாலியாக இருக்கணும். விருப்பம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய விருப்பம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளணும், கர்த்தரை முழு மனதோடு நேசிக்கணும். அவர் தான் இந்த விருப்பத்தை கிறிஸ்து கருமையானவர்களே தருவார். வேதத்தை வாசிக்கிற வாஞ்சி அவர் தான் கொடுப்பார். இன்னைக்கு எவ்வளோ முறை வேதம் வாசி வாசி வாசினாலும் விருப்பம் இல்லை. ஆனால் இன்டர்நெட்டை தட்டிட்டு அதை இதை பாருனா விருப்பம். யூடியூப்க்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, இதை பாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேதம் வாசனா விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு விருப்பத்தை கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
when you totally surrender your life to the Lord. He gives you the desire to read the Word of God, meditate the Word of God, and keep the Word of God in your heart. வேதத்தை வாசி, தியானி, அந்த வார்த்தையை உள்ளுக்கு வைத்துக்கோ என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்ம உள்ளத்தை வைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன் வாக்கையின் உள்ளத்துல வைத்தேன் என்று தாவீது சொல்கிறார். I kept your word hidden in my heart that I might not sin against you. அந்த வேதத்தை விரும்பி வாசித்து தியானித்து உள்ளத்துல வைத்துக்கிறதுக்கு கிறிஸ்து கருமையானவர்களே பரிசுத்த ஆவியானவர் தாம் நமக்கு அந்த வாஞ்சை தருகிறார். நம்ம பாவம் செய்யும்போது யாரும் பரிசுத்த ஆவியினா அனுப்பப்பட்ட பாவம் செய்யும்போது அவர் கண்டித்து உணர்த்துவார். இந்த பாவம் செஞ்சிட்ட, இப்படி பேசிட்ட, நீ அவங்கள அப்படி பேசியிருக்க கூடாது, நீ இதை செஞ்சிட்ட, இது தப்பு, நம்மளை கண்டித்து உணர்த்துவார். உடனே நம்ம துக்கப்படுவோம். ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இப்படி பேசிட்டேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நம்ம உள்ளத்துல அதை துக்க வரும்போது நம்ம பாவத்தை என்ன பண்ணுவோம்? அறிக்கை செய்வோம். அப்படி வரலன்னா நம்ம பாவத்தை மூடிக்கிட்டே இருப்போம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நமக்குள்ள அந்த பாவ உணர்வை தந்து அறிக்கை பரிசுத்த ஆவியானவர் தான். நம்ம பழைய வாழ்க்கை கிறிஸ்டியன், he gives us the power to overcome our old self and live a righteous life. நம்ம பழைய பாவ சுவாபத்தை விட்டு பரிசுத்தமா ஜீவிக்கணும்ட்டு அவர் தான் நமக்கு அந்த வாஞ்சையை தருகிறவராக இருக்கிறார். கிறிஸ்து கருமையான, he gives the concern of the Lord Jesus. He puts his concern and will into our heart. நம்ம உள்ளத்துல அதை வைக்கிறாரு. He gives us the concern for the lost sheep. காணாம போன ஆடுகளை குறித்த ஒரு பாரத்தை நமக்கு, ஐயோ வந்துட்டு இருந்தாங்களே சபைக்கு, எங்கே போனாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அவளை போய் பார்க்கணுமே, அவளை விசாரிக்கணுமே, அவளை கூட்டிகிட்டு வரணுமே. அந்த வாஞ்சை யார் கொடுக்கிறது? அந்த விருப்பத்தை யார் கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் தான். சொந்தமாக அந்த விருப்பம் வராது. எப்படியா போயிட்டு போகிறாங்க, வாங்கன்னு சொன்னால் வரல, போட்டோம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தேடி போய் கண்டுபிடிக்க மாட்டோம். வரலன்னா போட்டோம். மற்றவங்க வந்து நறுப்புவாங்க. அந்த கரிசனை கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு முற்றுமாக ஒப்பு கொடுக்கும் போது கரிசனை, he gives the burden for the salvation of the lost souls. எத்தனை பேர் அறிந்துட்டு இருக்காங்க, ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. வேதம் அப்படித்தானே சொல்றது. தாமதிக்கிறார் என்று சொல்றாங்க, ஆனா அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கல. ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். You want everybody to be saved. He gives the burden for the lost souls. It's from the Holy Spirit. ஏன் நமக்கு அந்த பாரம் இல்லை? ஆத்ம பாரம் இருக்கா? ஆத்ம தாகம் இருக்கா? அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு குறித்த பாரம் இருக்கா? அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்ன்ற ஒரு தாகம் வாஞ்சை இருக்கா? ஒப்பு கொடுக்கலன்னா, ஆவியால் வழி நடத்தலைன்னா அந்த பாரம் இருக்காது. அது சொந்தமாக வராது. இட் இஸ் given by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்து கருமையானவர்களே அந்த பாரத்தை கொடுக்கிறார். அவர் சொன்னார், அறுப்பு மீது ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு எஜமான ஆட்களை அனுப்ப ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஜெப ஆவியை நமக்குள்ள வைக்கிறவர் அவர். இந்த ஆத்ம பாரத்தையும் ஆத்ம தாகத்தையும் தந்து ஜெபித்து கண்ணீரோடு அவளுக்காக ஜெபிக்க நம்முடைய உள்ளத்தை ஏவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஜெபம்னா நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. We are very active people. We cannot sit and pray. நாங்கள் ரொம்ப உற்சாகம் உள்ளவங்க, எங்களால் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. ஜெபத்துக்கு கூப்பிட்டா விருப்பம் இல்லை, ஜெப வாஞ்சை இல்லை, ஜெப தாகம் இல்லை. உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க, எனக்கு ஜெப வாஞ்சை இருக்கா? நான் போய் ஜெபிக்கணுன்ற வாஞ்சை இருக்கா?
கிறிஸ்து கருமையான்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வாஞ்சை நமக்குள்ளே தராரு. அறுப்புக்கு ஆண்டவரே எழுப்புங்க. இந்த கடைசி காலமாக இருக்கே, அநேக ஊழியக்காரர் எழுப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே என்று நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். நம் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபிப்போம். அந்த ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு நம்மளை ஜெபிக்க வைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். சிந்தித்து பார்ப்போமா? கிறிஸ்து கருமையான்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்திய நம்பிக்கை கொடுக்கிறார். He gives us the eternal hope. நம்ம கண் இந்த உலகத்தையே பார்த்துக்கலாம மேல பார்க்க வைக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றார், இன்னைக்கு பாட்டு பாடணும்ல, என்ன ஒரு எச்சரிக்கை அவர் கொடுத்தார். என்னது? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தான் என் மூச்செல்லாம் பாடுறோம். ஆனா நம்ம கண்கள், இது என் சொந்த பூமி இல்லை, இது என் சொந்த ஊர் இல்லை, நான் இந்த இடத்துல பரதேசியா இருக்கிறேன், என் சொந்த ஊர் பரலோகம், இயேசு வரப்போறாரு, நான் போக போறேன் என்று சந்தோஷமா அந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? வருவாரு, சீக்கிரம் வரப்போறாரு. நான் ஆண்டவரோடு இருப்பேன், என் ஆண்டவரோடு இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். Do we have that eternal hope? இப்படி அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல தங்களை என்ன பண்ணிக்கொள்வாங்களாம்? பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. பரலோக காட்சியை காண நம்மளை சிந்திக்க, வேதத்தை ஆராய்ந்ததை சிந்தித்து அதை விரும்ப ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்னார். He said, in this world you will have tribulation. Be of good cheer. I have overcome the world. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். I have overcome the world. கிறிஸ்து கருமையானவர்களே, உபத்திரவத்தை சகிக்கிறோமா? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுறோமா? சபிக்கிறவளை ஆசீர்வதிக்கிறோமா? உபத்திரவத்தில் என்ன பண்ணுறோம்? இயேசு வெளிப்படுகிறாரா, பிசாசு வெளியே வரானா? நெருக்கப்படும் போது நம்மக்கிட்ட இருந்து என்ன வெளியே வருது? இயேசுவில் நிலைத்திருந்தால் இயேசு தான் வெளியே வருவார். உபத்திரவத்தின் மத்தியில் இயேசு தான் வெளியே வருவார். Christ will be revealed in the midst of persecution. பழைய ஏற்பாட்டில் ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சீசன், அவன் சபையின் பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்தான். அவனை குறித்து கூறும்போது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நல்ல சாட்சியம் உடையவனாயிருந்தான் என்று கூறப்பட்டிருக்குது. In Acts of the Apostles, we come across Stephen, who is the steward of the early church. It says he was full of Holy Spirit and wisdom and a good report. நல்லவன், பரிசுத்தாவினால் நிறைந்தவன். ஆனா அவன் உபத்திரத்துக்குள்ளாக கடந்து சென்றான். அவனை பிடிச்சி பொய்யா அவன் மேலே குற்ற சாட்டி அவனை கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினாங்க. அவங்கள கடிந்து கொண்டான். They caught him, they brought him before the council and he condemned them because of the hardened heart. அவங்கள கடிந்து கொண்டான். தீர்க்கதரிசிகளாம் கொலை செஞ்சீங்க, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை நீங்க கொலை செஞ்சீங்க, நீங்க மனம் திரும்ப மாட்டீங்களா? கடிந்து கொண்டான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாராவது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54 வாசிங்க, 54 60 வரைக்கும் வாசிங்க. Acts of the Apostles chapter 54 verses 7 verse 54 to 60 வாசிங்க. பல்ல கடிச்சாங்களாம். கடிந்து கொள்ளும் போது பல்ல கடிச்சாங்களாம். அப்புறம்
தொடருமா? ம். ம். தொடர். Who was revealed in Stephen's life? They were stoning him. கல்லை எறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வலிக்குமா வலிக்காதா? மண்டையில பெரிய கல் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? ஆனா முழங்கால் படிட்டு என்ன சொல்றான்? ஜெபம் சொல்றான், ஆண்டவரே இவளுடைய பாவத்தை சுமத்தாதீங்க. Jesus prayed, Father, forgive them, they do not know. When you are filled with the Holy Spirit, that will be the word that will come for those who persecute you. Father, forgive them. We will not rebuke them. We will ask the Lord's forgiveness. Christ will reveal in our life, even in the midst of persecution, even when we are put to death, Christ will be revealed. கிறிஸ்து கருமையானவளே, நம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்ததாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சுயபலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இது சிந்திக்கிற காலமாக இருக்கிறது. If you are living by self, surrender your life totally to Christ. இன்னைக்கு நம்ம சுயபலத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்தால் முற்றுமாக கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒரு பாட்டு இருக்கு, ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. 379வது பாட்டு. ஜெபசிந்தையோடு நாம் பாடி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். Let us sing the song prayerfully and commit ourselves to the Lord. ஒப்பு வைக்கிறேன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் என் சித்தத்தின்படி ஜீவித்து வந்தேன், ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? Let's sing this song prayerfully.
ஆண்டவரே எங்கள் ஜெப பாடலை நீர் கேட்டீர் ஆண்டவரே. எங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்ததை நீர் கண்டீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் முற்றுமாக ஒவ்வொரு நாளும் உமக்கு ஒப்பு கொடுத்து உடைய பாதையில நடக்க, உடைய சித்தத்தை செய்ய, உடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலத்தினால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. உடைய ஆவியினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும் உதவி செய்யுங்க. நீர் மகிமையில வர போகிறீர் ஆண்டவரே. எதிர்கொண்டு போகத்தக்கதாக மரணாதா இயேசுவே வாரும் என்று ஆண்டவரே எங்களை எதிர்த்து போக எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்று வழி நடத்துங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். சபை நின்றபடியாக இந்த வழியில் கூட நம்ம வந்து பாடல் 132 பாட்டு பாடுவோம். அது வேளையில் தசமாவும் காணிக்கும் எடுக்கப்படும். கர்த்தாவே, இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் இதோ உம்முடைய ராஜ்யத்துக்கும் திருச்சபையின் ஊழியத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் வேதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்தது இதோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த காணிக்கை மாத்திரமல்ல, எங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படியே எங்களை தாழ்த்தி உம்மோடு ஆண்டவரே நெருங்கி நடக்க எங்களையும் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் ஏற்றுக்கொள்ளும், தொடர்ந்து எங்களோடு ஈடுபடும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Please be seated.
மறுபடியும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நிச்சயமாக தேவன் உங்கள் மத்தியிலே பேசியிருப்பார் நம்புகிறேன். போது சொன்னபடி இந்த நாள் நம்ம இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். நம்ம அறிந்து கொண்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம பரிசுத்தத்தை ஆராய்ஞ்சு பார்ப்போம். நம்மளுடைய தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோமா இல்லையான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போமாங்க. இந்த நாளில் கூட காலை ஆராதனைக்கு புதுசாக வந்திருக்கீங்க. அப்படி புதுசாக யாராச்சும் இருந்தீங்கன்னா எந்திரிச்சு இல்லைங்க, உங்களை வரவேற்க விரும்புகிறேன். எனி ஒன் நியூலி கேம் டுடே? ஓகே. ஸோ அப்படி இல்லாட்டி இந்த வெளியில் அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே செல்வோம். Flowers that graced the sanctuary this morning is contributed by Mrs. Celine Stanley and family in the loving memory of late Mr. Stanley R. Kindly join us for the coffee fellowship after service, contributed by Mr. and Mrs. Dalton Raj Fernando, Mrs. Dianita Dalton's birthday. Okay. Condolences. Our deepest condolence to Mr. Devaraj and family at the passing away of his brother, the late Mr. Charles, on the 10th September, Wednesday. May the Lord comfort and console the family during the time of the bereavement. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்றுமாக அந்த அவங்க மனைவி பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க. அவங்க ஒன்றும் தேவனை ஏற்றுக்கொள்ளலை, கணவனை பற்றினம் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்காரு. அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அவனும் தேவனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வந்து நீங்கள் ஜெபிங்க. அவங்க இந்த குடும்பத்தை ஞாபகத்தில் வச்சுங்க உங்கள் ஜெபத்தில். Okay, so we will have the continue the Friday prayer. வெள்ளிக்கிழமை ஜெபம் எப்போதும் போல நடக்கும். The mother, coming back to TMC Klang, second local conference. 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அடுத்த டியூஸ்டே வரப்போ டியூஸ்டேல we will have the second local conference. உங்களால் யாராச்சும் இந்த செகண்ட் லோக்கல் கான்ஃபரன்ஸில் வந்து பார்வையாட வரீங்கன்னா, if you interested to come and see what's going on, நீங்கள் வெள்ளனாக உங்கள் பேர் வந்து போதர்கிட்ட கொடுங்க. Okay, please give your name to pastor if you're interested to come and observe. The Methodist Young Adult Fellowship talk on find your place in God's mission. 21st September, 21ஆம் தேதி September. Okay, after service. So basically next week will be the program. So those interested come prepared so you can stay back for the talk. A Methodist Woman 50th TAC MW celebration 2025, date 20 to 21st September. Also next week. Venue is Methodist Center in Pottington. Okay, so this is taking place. And then அங்கே பாருங்கள் Methodist Senior Fellowship MSF and MF Sunday அந்த வாரத்தில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 22nd 28 வரைக்கும் there's dates, speakers எல்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் அங்கே போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த வேலையில் கூட இந்த ஃபண்ட் ரைசிங் இதுக்காண்டி அறிக்கை செய்கிறேன். The ticket still saleable, still on sale. Please purchase your ticket. நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கலாம், குடும்பமாக சேர்ந்து வாங்கலாம், 2 குடும்பம் 3 குடும்பமாக கூட சேர்ந்து வாங்கலாம். ஓகே, the lowest table is 1,000 ringgit one table. Okay, then we go have 2,000 and 5,000 and 10,000. Okay, ஸோ அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கம்பெனிஸ் தெரியும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் டேபிள்ஸ் எடுக்க சொல்லி. நாங்கள் இன்னும் அந்த டிக்கெட்ஸ் விற்று கொண்டு இருக்கிறோம். ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் சம மக்களில் நீங்கள் எல்லாம் நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் பங்கெடுக்கிறது ரொம்ப முக்கியம். சர்ச் மெம்பர்ஸ் நீங்கள் இந்த மூலியமாக நீங்கள் சபைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த காரியத்துக்கு எல்லாரும் அறிவிங்க. இந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே இந்த
இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக இந்த ஃபண்ட் ரைசிங் செஞ்சுருக்கோன்னு நம்ம அறிக்கை செஞ்சிட்டோம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து மிஸ்டர் சாமிராஜ் அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கவுண்டர் முன்னால் திறக்கப்படும் அந்த டிக்கெட் சேல்ஸ்க்காண்டி. சீக்கிரம் நீங்கள் டிக்கெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஓகே, தென் வி ஹேவ் தி alright, so those who want to give your name for Bible reading and usher of offering, நீங்கள் பேர் வந்து வேணா கொடுத்துட்டிங்களா, நீங்கள் பேர் வந்து அங்கே எழுதிட்டிங்கன்னா, then you can actually we can plan, we can வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் சொல்லணும். அடுத்த வாரம் செய்யப்படணும் இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி பேர்லாம் கொடுத்துட்டிங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி அச்சரிங் ஆர் யூ வாண்ட் டேக் ஆஃபரிங், நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா then the church will arrange for that. Okay, that's all. Then I will hand over for pastor to do the closing. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் சபையாக எங்களை கூட்டி சேர்த்தீர். உமக்கு கொடான கொடி சோஸ்திரம் அப்பா. உமை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தையின் நுத்தமாக எங்களோடு பேசினீர் ஐயா. உடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களை எச்சரித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை மட்டுமாக உமக்கு ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு ஒப்பு கொடுத்து உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தை விட்டு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. முடிவு பரியந்தமல் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதியும், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. மறுபடியுமாக நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து உமை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு கூட அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரன் சார்ல்ஸ் ஆண்டவரே உமக்குள்ளாக நித்திரை அடைந்தார். ஆண்டவரே, துக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் ஆறுதல் படுத்துங்கப்பா. அவருடைய மனைவி, மகள், இன்னும் ஆண்டவரே சகோதரர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலும் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் மனைவியும் ஆண்டவரே அந்த மகளையும் கூட கிருபையாய் ரட்சியும் ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆராதனைக்கு பிறகு நடக்கிற ஐக்கியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த உணவை ஆசீர்வதிங்க, உணவு கொடுத்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஐக்கியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் எப்போதும் மக்களுள்ளாக மனமகிழ்ச்சியாக இருந்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஐக்கியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க உண்மை மகிமைப்படுத்த எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.